நானும் பாவம்னு உங்களை நினச்சேங்க்கா, நீங்கள் பாவம்லாம் கிடையாது, நீங்கள் சரியான ஒரு விஷங்க்கா அப்படின்னு வந்து இப்போ மீனா எல்லா விஷயங்களையும் போட்டு உடைக்கிறதும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனா இப்போ வந்து நல்ல விதமாக தங்கமயில் கிட்டக்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, எதையும் தேவையெல்லாம் பண்ணாதீங்க. அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே உங்கள் மேலே இப்போ வருத்தமாக இருக்காங்க, ஏன்னா அவங்க ஏமாந்து போயிருக்காங்க, அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சம் விட்டிங்கன்னா சரியாயிடும். நீங்கள் தேவையெல்லாம் வந்து வந்து அங்கே வாசலே நிற்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கே தெரியல, சரவணா இப்போ வந்து அவசர அவசரமாக ஒரு லாயரை போய் பார்த்து உடனடியாக சூட்டோட சூட்டாகவே அந்த பொண்ணு கூட என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறனால அதை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு லாயர்கிட்ட பேச, லாயர் முதல்ல வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம்பா, டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்ருவோம். டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறமா அவங்க ஓகே எங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். இல்லை இந்த கேஸை வந்து அவங்க ஓகே சொல்லலாம் கொஞ்சம் இழுக்க தான்ப்பா செய்யும். அப்படிங்கும் பொழுது நாங்கள் நிறைய ஏமாந்துருக்கோங்க அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. வேலைக்கு போகிறதுல போய் படிப்பு விஷயத்தில் வயசு விஷயத்தில் போயின்னு சொன்னதெல்லாம் கேட்கும் பொழுது உங்கள் கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்குது அப்படின்னு வந்து லாயரும் இப்போ சொல்லி கவலைப்படாதப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு வந்து இப்போ கேஸே போட்டு விட்டுறாங்க. ஆனால் போட்டு விட்டதுக்கப்புறமா தான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா, தங்கமயில் குடும்பம் இதை தடுக்கும், இல்லை வந்து எங்களுக்கு ஜீவனாம்சம் பெருசாக வேணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க வந்து இன்னொரு திருப்பத்தை வைக்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலேயே கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது. அந்த ஐடியா அவங்களுக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு வந்து பார்த்தா சக்திவேல் தான் கொடுக்குறாரு. சக்திவேல் வந்து இந்த பாருங்க, உடனே போயிட்டு அங்கே போய் போலீஸை போய் பாருங்க, பார்த்து வரதட்சணை கொடுங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரியே கேஸை கொடுங்க. அவனை தூக்கி நாளாக முட்டி தட்டினானா வேற வழியே இல்லாமல் வந்து உங்கள் பிள்ளைய வீட்டில் கூட்டு வந்து வச்சுப்பான். அதுதான் எனக்கும் தேவை. ஏன்னா வந்து அவன் சும்மா வந்து திருப்பி நல்ல பொண்ணா தேடிலாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி அவன் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்காது அந்த குடும்பம். அவ்வளோதான், நான் சுயநலமாக தான் அதை பண்ணுறேன், ஆனால் உங்கள்கிட்ட டேரெக்டாக ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு இவங்களை அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த சமயத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆள் யார் அப்படின்னா வந்து தங்கமயில் தான். இப்போ மீனா சொல்லிட்டு போனதுனால அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ வந்து உண்மையிலே டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்தோடனே இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ வந்து அந்த வாழ்க்கை எனக்கு இல்லைன்னா நான் என் உயிரே விட்டுருவேன் அப்படின்னு வந்து பேசின உடனே வந்து நீ ஏண்டி உயிரை விடுற, அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் ஏன் அப்படி பண்ணோங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு பாக்கியமும் மாணிக்கமும் அவசரமாக கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கே போயிட்டு ஸ்டேஷனில் வரதட்சணை குடும்பம் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து நிம்மதியாகவே இருக்க விடலை, என்னென்னவோ வந்து பண்ணாங்க அந்த குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று சொன்னதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்களுக்கு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணது அந்த நாத்தனாருங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே தான் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டுக்கே நேராக வந்து அரசியல் ஆரம்பித்து ராஜி வரைக்கும் எல்லாத்தையுமே வேற எழுத்து கூப்பிட்டு போயிடுறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் மீனாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. அடிப்பாவி அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை போய் அவ்வளோதான் சொல்லிட்டு வரோம். இவங்க சரி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தா கூட டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுனால டிவோர்ஸ் வந்துட போறது இல்லை அப்படின்னு நேராக திருப்பி கிளம்பி இந்த வீட்டுக்கே வராங்க. தங்கமயிலன் மாணிக்கம் தங்கமயிலோட வீட்டுக்கே வந்துட்டு மாணிக்கம் பாக்கியெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் இப்படி பண்ணீங்க, அவங்க மேலே ஏன் பொய் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வேற என்ன பண்ணுறது, நாங்கள் இதெல்லாம் செஞ்சாகணும், அவங்க என் பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ கோபத்தை கொடுத்தாங்க, டிவோர்ஸ் நோட்டீஸால் உடனே டிவோர்ஸ் ஏதாவது விவாகரத்துன்னு முடிவாக போகிறது இல்லை, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கலாம்ல, இப்படி நீங்கள் பண்ணிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கே அனுப்புனா கூட தங்கமயில் அக்காவை எப்படி சந்தோஷமாக அவங்க வச்சுக்க போகிறாங்க, அவங்க ஒரு கோபத்தோடய வெறுப்பொழினான இருப்பாங்க அப்படின்னு வந்து பேச, இந்த பாருமா நீ பாதிக்கப்படல, என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவள் அழுதுட்டு இருக்கா, அவளை நான் வந்து இப்போ விஷயத்தை சரி பண்ணணும்னா நாங்கள் இதை பண்ணி தான் தீரணும், அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த கேஸை நடத்த போகிறோம், அந்த குடும்பம் எங்கள் காலில் விழுந்து கெஞ்சுற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து தயவு செஞ்சு அட்லீஸ்ட் அந்த கேஸை போடுறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எதுக்கு தேவையில்லாமல் அத்தை பேர்லேருந்து ராஜி பேர் வரைக்கும் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா உன் பேரை கூட சேர்க்கலாம் தான் நினச்சோம், ஆனால் உன் பேரை வந்து சேர்க்க வேணாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணது காரணமே நீ ரொம்ப நல்லவ, வீடு வரைக்கும் வந்தந்தான், தேவையில்லாமல் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதம்மா, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பிவிடுறதுக்கு இடையில தான் சரவணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்பா நானே பொறுப்பெடுத்துக்கிறேன்ப்பா, நான் தான் வந்து அவ கூட சண்டை போட்டேன், அவளை அடிச்சேன்னு கூட சொல்லிடுறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களையாச்சும் விலைக்கு விட்டுடலாம்ப்பா, தேவையில்லாமல் அம்மா வேற இங்கே உட்காந்துருக்காங்க, அங்கே இருக்க போலீஸ்காரங்கெல்லாம் வேற வந்து எப்படிதான் இப்படி மோசமான மருமகள் மாமியார் மாமனார்லாம் இந்த காலத்தையும் இருக்கீங்களோ, இப்படி வந்து எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது உங்களை மாதிரி பேராசை பிடிச்சவங்களால அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க இவங்க ரொம்ப அப்செட் ஆகி அழுதுட்டு இருக்காங்க, குடும்ப மானமே போயிடுச்சுட்டு. இப்போ அங்கே சக்திவேல் வேற வந்துட்டு சக்திவேலும் வந்து அழகாக ஜாலியாக வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து என்னடா பரதேசி பாண்டியன் அப்புறம் அந்த ஓடுகாலிங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க போல, கேஸை மட்டும் இப்போ வச்சு நடத்தினாங்கன்னா இவன் போலீஸும் ஆக முடியாது, இவனை தலை நிமிந்து நடக்க கூட முடியாது, கடையை இழுத்து மூட்டு ஓட வேண்டியதான், ஏற்கனவே கடையில் யாரும் வரதில்லை, கடைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை லீவு, காந்திமதி ஸ்டோர்ஸ் வேற ஒரே தெருவில் வந்துருச்சு அப்படின்னு வந்து மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சரவணன் கடுப்பாகிறாரு. ஆனால் போலீஸ்காரங்களாம் சேர்த்து இவங்களை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க.
கதிரும் இந்த பக்கம் செந்திலும் தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலமோதி ஒரு லாயர்லாம் போய் பார்க்க, இல்லை இந்த கேஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான கேஸ்ப்பா, டக்குனு இதை வந்து சரி பண்ண முடியாது, நீங்கள் சொன்னதெல்லாமே உண்மையான வச்சுட்டா கூட, அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுட்டா கூட கொஞ்சம் இதை வந்து சிக்கலாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் மீனா டக்குன்னு உள்ளே வராங்க. மீனா வந்து அந்த லாயர்கிட்ட, இதை விட ஒரு பெரிய ஆதாரம் இருக்குங்க, நான் அந்த ஆதாரத்தை வேணா நான் அதை கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படிங்க. என்ன ஆதாரம் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு திருப்பி போய் மாணிக்கத்துக்கிட்டையும் பாக்கியத்துக்கிட்டையும் கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த அவங்க வரதட்சணை குடும்பம்லாம் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும், அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சொல்லாதீங்க, நீங்கள் தான் போய் சொன்னீங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்கன்னும் போது, இந்த வேறு உனக்கு கடைசி தடவை சொல்கிறோம், நீ ஒன்று இங்கே வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, கிளம்பு போல வீட்டை விட்டு, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே தான் நேராக கிளம்பி போயிட்டு செந்திலையும் இந்த பக்கம் வந்து ஒரு நிமிஷம் வாங்கி கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, இப்போ வந்து அந்த உங்கள் அம்மாவோட லாக்கர் இருக்குல்ல, அந்த லாக்கருக்கு யார் யார் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அப்பா, அம்மா, அப்புறம் மாமாது இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் அண்ணன் இருக்கும், 4 பேர் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு போயிட்டு நேராக கிளம்பி போய் பழனிவேலை இப்போ கூப்பிடுறாங்க. இவர் இது கூப்பிட்ற அப்படின்னா தயவு செஞ்சு பேசாமல் இருங்க அப்படின்னு பழனிவேல் மாமா கூப்பிட்டு, எனக்கு கூட கொஞ்சம் வர முடியுமானா சுகன்யா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நேராக கிளம்பி போய் லாக்கரை ஓப்பன் பண்ணி லாக்கர்லேருந்து நகையை எடுத்துகிட்டு வீட்டுக்கே இப்போ சரன்னு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த நகையெல்லாம் அப்படி தூக்கி மூஞ்சிலே விட்டு எரிஞ்சு, இந்த பாருங்க இதான் இவங்க போட்ட நகை, இந்த நகையெல்லாம் போட்டுட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு, ஆனால் வந்து கடைசியில் வந்து கவரிங் நகையை போட்டு கடைசியில் இந்த குடும்பத்தை ஏமாத்தினது இவங்க தான். இந்த நகைக்கு ஆசைப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம் என்றைக்குமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் பொய் சொல்லிட்டு பொய் சொன்னதுனால வெளில அனுப்புனா இப்படி ஒரு பொய் கேஸை போட்டுட்ருக்காங்க. பொய் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், இந்த பொய் கேஸ் தான் அதை போட்டிருக்காங்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணுமோ அதையும் நானும் கூட கொடுக்குறேன் நான் அப்படின்னு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே போய் 2வது கெஞ்சுற மாதிரி கெஞ்சினாங்கல்ல, கெஞ்சும் பொழுது ஆமாம் நாங்கள் பொய் தான் சொல்கிறோம், பொய் கேஸ் தான் போடுறோம், என் பொண்ணு வாழ்க்கையை வந்து அழிச்சலாம் நினச்சானுங்கல்ல, டிவோர்ஸாக கொடுக்குறானுங்க, டிவோர்ஸ், அந்த குடும்பத்தையும் மொத்தமாக கெஞ்ச விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்க்கை வந்து பேசினதில் அந்த ரெக்கார்டிங் வேறு இருக்குது. இதான் பாருங்க, இவங்க பொய் கேஸ் தான் கொடுத்தாங்கிறதுக்கும் வந்து ஆதாரம் இருக்குது, இவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாத்துக்குமே எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிகையில் எம்ஏன்னு பேர் போட்டதுலேருந்து இப்போ அந்த நகை கருத்து போன வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சதுக்கப்புறமா இப்போ அந்த போலீஸ்காரங்க இந்த பாருங்க, இதுக்கப்புறம் அந்த கேஸை நடத்தணும் அப்படின்னா சக்திவேல்ட்டே சொல்லிடுறாங்க, நீங்கள் சொன்னீங்க நடத்தினா என் வேலையே போயிடும், தயவு செஞ்சு இந்த கேஸெல்லாம் நான் ஃபைல் பண்ண மாட்டேன், முதல்ல வந்து இந்த குடும்ப பிரச்சனையாக தீர்த்துக்க சொல்லுங்க, இல்லைனா வந்து இந்த ஃப்ராடு குடும்பத்துக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வராதிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல்கிட்ட சொல்லி அனுப்பி இப்போ பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் இந்த பாரு இன்னொரு முட்டி உள்ள தள்ளி விட்டுருவோம், இப்போ கேஸ் அவங்க மட்டும் உங்கள் மேலே ஃபைல் பண்ணாங்கன்னா உங்களை தான் உள்ள தள்ளணும், தள்ளவா அப்படின்னு கேட்டு இப்போ வந்து துரத்தி விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இதை சாக்கா வச்சு தங்கமயில் இந்த வீட்டுக்கு வர மாதிரி தான் அந்த கதை போகுது அப்படின்னா அது திருப்பி வந்து என்னன்னா தங்கமயில் உள்ளார வர, தங்கமயில் எல்லாரும் வெறுக்க, அதை தாண்டி நமக்கே தங்கமயில் மேலே அனுதாபம் வர மாதிரி கதையை கொண்டு போகணும், இதையே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஐயனார் துணை ப்ரெடிக்ஷன்ஸ் பாருங்கள், நிறைய பேருக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் ஒத்து வரல அப்படின்னா இடம்பொருள் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெகுலராக எல்லாத்தையும் சீக்கிரமாகவே நம்மளுடைய யூஸ்வல் கமெண்ட்ரி அனாலிசிஸ் எல்லாமே அந்த சேனலில் இருக்கும். இந்த சேனலில் ப்ரெடிக்ஷன் தான் வரப்போகுது. ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.